கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வேப்பனஹள்ளி சட்டசபை தொகுதி தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா என 3 மாநில எல்லையில் அமைந்துள்ளது. அதனால் தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்கள் அதிகளவில் உள்ளனர். இத்தொகுதியின் வெற்றி வாய்ப்புதான் தமிழக சட்டசபை தேர்தலில் ஆட்சியில் அமரப்போவது யார் என்பதை நிர்ணயிப்பதாக ஒரு நம்பிக்கை உருவாகிவிட்டது. கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் செங்குட்டுவன், அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் முருகேசன் போட்டியிட்டனர். இதில் திமுக வெற்றி பெற்று செங்குட்டுவன் எம்எல்ஏ ஆனார். ஆனால் தமிழகத்தில் அதிமுக தான் ஆட்சியில் அமர்ந்தது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் முருகன், அதிமுக சார்பில் மது ஹேம்நாத் போட்டியிட்டனர். திமுக வெற்றி பெற்று முருகன் எம்எல்ஏ ஆனார். ஆனால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் முருகன், அதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் முனுசாமி களமிறங்கினர். இறுதியில் முனுசாமி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். ஆனால் திமுக ஆட்சியில் அமர்ந்தது. அதனால் வேப்பனஹள்ளியில் வெற்றி பெறும் கட்சியின் ஆட்சி அமையாது என்பது இன்று வரை அதிமுக, திமுகவினர் மத்தியில் ஆழ்ந்த நம்பிக்கையாகவே மாறிவிட்டது. இந்த தேர்தலிலும் இந்த சென்டிமெண்ட் தொடருமா அல்லது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று படபடக்கும் நெஞ்சுடன் காத்திருக்கின்றனர் அரசியல் கட்சியினர்.